Good evening, student. I am Prakash from Swami Vivekananda Metric High Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about for plus 2 computer science chapter level database concepts last class discuss பண்ணோம். So in the last class என்னென்ன கான்செப்ட் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு glance revise பண்ணிட்டு ஆஃப்டர் டுடே கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை போகிறத பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம பேசிக் ஆஃப் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், நம்ம எவரி லெசனுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ் நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த லெசன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டேஷன் த ஸ்டூடெண்ட் வாட் வில் வி லேர்ன், என்ன அவங்க தெரிஞ்சிருப்பாங்க, என்ன படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன். இந்த இன்ட்ரடக்ஷனில் டேட்டாபேஸ் என்ன எப்போ க்ரியேட் பண்ணாங்க, எது க்ரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணோம். அதுக்கப்புறம் டேட்டா அப்படின்னா என்ன, அண்ட் இன்ஃபர்மேஷன், இது ஆல்ரெடி நம்ம டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கான்செப்ட் படிச்சிருக்கோம். இங்கே அகைன் ஒன்ஸ் பைத்தான்லாம் ரீகால் பண்ணியிருக்காங்க. அண்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ், நம்ம அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் பார்த்திங்க அப்படின்னா 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். வாட் ஆர் த 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்டோர்டு இன்டு டேபிள்ஸ், ரெடியூஸ்டு redundancy, data consistency, support multiple user and concurrent access, query language, security. DBMS supports transactions. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸில் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் ஸ்டடி பண்ணோம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸில் பார்த்திங்கன்னா டோட்டலி நம்மளுடைய இதில் காம்போனன்ட்ஸ் ஹவு மெனி காம்போனன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா 5 காம்போனன்ட்ஸ். ஸோ அந்த 5 காம்போனன்ட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடித்தோம் அந்த கிளாஸில், லாஸ்ட் கிளாஸில். சரிங்களா? ஸோ நான் டுடே கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். நம்மளுடைய டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுவோம், நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுதாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் டேபிளில் தான் இருக்கும். நம்மளுடைய டேட்டாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் டேபிள். ஸோ இஸ் த என்டையர் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா இன் ஒன் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டையர் கலெக்ஷன் ஆஃப் நம்மளுடைய டேட்டா எல்லாமே என்ன இருக்குன்னா ஃபுல்லாக இருக்கும். ரெஃபர்டு டு ஆஸ் எ ஃபைல் ஆர், நம்மளுடைய ஃபைலு டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆர் டேபிள் வேர் த டேட்டா இஸ் ஆர்கனைஸ்டு ஆஸ் ரோ அண்டு காலம். நம்மளோட டேட்டா எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரோ அண்டு காலமாக தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் மெயின்லி. ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் த என்டையர் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா. Table is the entire collection of related data in one table, referred to as a file or table where the data is organized as a row and column. அந்த டேட்டா எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரோ அண்ட் காலமாக தான் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈச் ரோ இன் ஏ டேபிள். ஸோ இப்போ ரோ அண்டு காலம்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ ரோ அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ரோ. சரிங்களா? தட் இஸ் காலம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரோ வைஸ் காலம் வைஸ்ன்னு சொல்லுவோம்னா. ஸோ அப்போது நம்மளோட டேட்டா எப்படி ரெப்ரசன்டேஷன் ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஈச் ரோ இன் எ டேபிள் ரெப்ரசன்ட் எ ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்ட். இந்த ரோ வைஸில் இருக்கக்கூடியது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அ ரெக்கார்ட். காலம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் எ செட் ஆஃப் டேட்டா ஃபார் ஈச் டேட்டாபேஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய டேட்டாபேஸ் என்ட்ரியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு ரோ அண்டு காலமாக எனக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆகிருக்கும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஈச் டேபிள் காலம் ரெப்ரசன்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஈச் டேபிள் காலம் ரெப்ரசன்ட் எ ஃபீல்டு. என்னுடைய ஒவ்வொரு டேபிளில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலம். ஸோ அந்த டேபிளில் இருக்கக்கூடிய
காலம் என்ன ரெப்ரசன்டேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு, இது ஒரு 1 மார்க்கு. மேலே நம்ம சொன்னது ரோ, இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஸ் அ ரெக்கார்ட் அப்படின்னு சொன்னது ஒரு 1 மார்க்கு. ஸோ அப்போது which groups each piece or item of data among the records into specific categories அப்படின்னு சொல்கிறோம். அப்போது என்னுடைய ஒவ்வொரு டேட்டா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா records into specific categories or types of data, specific categories or type of data அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் செக்ஷன். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸ். ஆஃப்டர் எ டேபிள் இஸ் known as ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எ டேபிள் இஸ் known as ரிலேஷன். அந்த 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டேபிள் இஸ் known as எ ரிலேஷன். ரோ இஸ் known as tuple. ரோ இஸ் known as tuple. இதெல்லாம் 1 மார்க் கொஷினில் கேட்பாங்கப்போ அந்த 3 பாயிண்ட்டுமே அதை நோட் பண்ணிக்கோங்க. காலம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிங்கன்னா இந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம்னா இதுதான் காலம், இஸ் அ ரோ. ஸோ அப்போ எ டேபிள் இஸ் known as a ரிலேஷன். ஒரு டேபிள் அப்படின்னா ரிலேஷன். எ ரோ இஸ் known as a tuple. இந்த ரோ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டியூபிள் ஆல்சோ. இது என்ன சொல்கிறோம், ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். எ காலம் இஸ் known as attribute. எ காலம் இதுதான் என்னது, காலம் நம்மளுக்கு. ஸோ இந்த காலம் என்ன சொல்கிறோம், இன்னொரு நேமில் attribute அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அது 3 நல்லா நோட் பண்ணிக்குவோம். 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதுக்கு அடுத்தது பாருங்கள், நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸ் கொடுத்து அந்த டேபிளுக்கான டயக்ராம் போட்டிருக்காங்க. database structure figure level 0.1 level 0.2 கொடுத்துருக்காங்க. டேபிள், ரிலேஷன், database structure, attribute, column கொடுத்துருக்காங்களா? yes is a column. is இது என்னது, ரோ. இது ரோ is a column. ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது என்னது, காலம். as well as இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள், ரிலேஷன். டேபிள், ரிலேஷன், டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். டேபிள், ரிலேஷன், டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாப்பிக்காக கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா டேட்டா மாடல். என்ன சார் டேட்டா மாடல் அப்படின்னு என்ன, வாட் யூ மீன் பை டேட்டா மாடல்? என்னோடய டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, மாடலாக பிரிச்சிருக்காங்க. டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரியும் அதனுடைய டேட்டா ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரியும் சம் மாடலாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதாங்க சொல்லியிருக்காங்க. எ டேட்டா மாடல் டிஸ்கிரைப்ஸ் ஹவு த டேட்டா கேன் பி ரெப்ரசன்ட். என்னுடைய டேட்டா எப்படி, டேட்டா மாடல் எப்படி நான் டிஸ்கிரைப் பண்ணோம், அண்டு ஹவு the data can be represented, how the data can be represented and accessed from a software after complete implementation. Accessed from a software after complete implementation அப்படின்னு சொல்கிறாங்க. accessed from a software after complete implementation. சாஃப்ட்வேர் அதுக்கப்புறம் என்னோடய டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய டேட்டா என்ன மாதிரியான மெத்தட் ஆஃப் ப்ராசஸில் இருக்குது, என்ன மாடலில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் எ சிம்பிள் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா வச்சு தான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நான் இந்த அண்டர்லைன் பண்ணுறது, பாக்ஸ் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரியல் வேர்ல்ட் டேட்டா கேதரிங் என்வாயன்மெண்ட். நம்ம சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் ரியல் வேர்ல்ட் டேட்டா கேதரிங் என்வாயன்மெண்ட், என்னுடைய டேட்டாவை நான் கேதர் பண்ணுறேன், ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் ரியல் வேர்ல்ட் டேட்டா கேதரிங் என்வாயன்மெண்ட், என்னோடய டேட்டாவை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவுட் சைடில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கேதர் பண்ணுறேன். த மெயின் பர்பஸ் ஆஃப் டேட்டா மாடல் இஸ் டு கிவ் an idea. ஸோ த மெயின் பர்பஸ், என்னுடைய டேட்டா வச்சு என்ன மெயின் பர்பஸாக பண்ண போகிறேன், என்ன க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, த மெயின் பர்பஸ் ஆஃப் டேட்டா மாடல் இஸ் டு கிவ் an idea as how the final system or software
will look like after development is completed. will completed அப்படிங்கிறத சொல்கிறாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் ஆர் software will look like after development is completed. look like after development is completed அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும், ஃபைனலாக ப்ராசஸில் எப்படி அது கம்ப்ளீட்டேஷன் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் அப்படிங்கிறது என்ன அது பார்க்கலாம். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின். சரி, எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மாடல் அங்கேருந்து ஒரு 5 மார்க் கொஷின். ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஓகே, ஹவு மெனி லிஸ்ட் அவுட் த வேரியஸ் டேட்டா மாடல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் மட்டும் ஒரு 2 மார்க் கொஷினில் இதெல்லாம் கேட்கலாம். ஒரு 2 மார்க் கொஷின் இதை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. லிஸ்ட் அவுட் த டேட்டா டைப்ஸ் மாடல், த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் அப்படின்னு கேட்கலாம், லிஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலி 5 1 2 3 4 5 6 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல்ஸ் அவைலபிலிட்டி. 6 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் அவைலபிலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா hierarchical, relational, network, entity relationship, object model. 1 2 3 4 5 மாடல் நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது, சரிங்களா. நான் 6 மார்க் சொல்லிட்டேன். ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, புரியுதா? ஸோ வேறு டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே, நவ் ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடலில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா hierarchical மாடல். ஸோ இந்த hierarchical மாடல்னா என்ன, வாட் யூ மீன் பை hierarchical? நம்ம இங்கே இந்த வேர்டு எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கோமே சார், வேர் இன் C++ல நம்ம படிச்சிருக்கோம். இன்ஹெரிடன்ஸ் டைப்ஸ் படிச்சிருக்கோம். என்ன இன்ஹெரிடன்ஸ் டைப்ஸு? hierarchical, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த hierarchical ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன? hierarchical மாடல் வாஸ் டெவலப்டு பை IBM. இது யார் டெவலப் பண்ணாலும் 1 மார்க் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹூ இஸ் டெவலப்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IBM. இந்த hierarchical டேட்டா மாடலை க்ரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா IBM, டெவலப்டு பை IBM, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆஸ் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் hierarchical model data is represented as simple tree like structure form அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்மளுடைய டேட்டா இதில் எப்படி இருக்கும், இந்த hierarchical டேட்டா மாடலில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம். நான் என்னென்ன அண்டர்லைன் பண்ணி பாக்ஸ் பண்ணுறேனோ அதை அப்படியே நீங்களும் பண்ணிக்கோங்க புக்கில், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாம். ஸோ hierarchical டேட்டா மாடல் என்ன மெத்தடில் ரெப்ரசன்டட் ஆகிருக்கும் அப்படின்னா சிம்பிள் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் லைக் ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் தான் திஸ் மாடல் ரெப்ரசன்ட் எ 1 to many ரிலேஷன்ஷிப். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 1 to many ரிலேஷன்ஷிப் அண்ட் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். ஸோ அதுதான் என்னது நம்மளுடைய ட்ரீ ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஸோ அதாங்க 1 to many ரிலேஷன்ஷிப், பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். ஒன் சைல்டு கேன் ஹாவ் only one parent. ஆமாம் தானே, ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும், ஒரே ஒரு பேரண்ட் மட்டும்தான் இருப்பாங்க. பட் ஒன் பேரண்ட் கேன் ஹாவ் மெனி சில்ட்ரன். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் இந்த hierarchical டேட்டா மாடலுக்கு. நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேரண்ட் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கும், மெனி சில்ட்ரன் இருக்கும். ஒரு சில்ட்ரன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு பேரண்ட் இருப்பாங்க, சரிங்களா. அதே மாதிரி தான் இந்த hierarchical டேட்டா ரெப்ரசன்டேஷனும். திஸ் மாடல் இஸ் மெயின்லி யூஸ்டு இன் IBM. இது எங்கே நம்மளுடைய கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த IBM மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணாங்க. IBM மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு பை டேட்டா இஸ் ரெஸ்பெக்டட் மெனி பேரண்ட் சைல்டு அண்டு ஒன் பார்த்தீங்கன்னா மாடல் பட் டூ மெனி கான்ட்ரிபியூஷன் மெனி ப்ராசஸ். ஸோ இதுக்கு ஒரு hierarchical டேட்டா மாடலுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம்.
ஸோ இதுதான் ஹைராரிக்கல் டேட்டா மாடலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது, ஸ்கூல் அப்படிங்கிறது மெயின் பேரண்ட், அதில் சம் கோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூலில் என்ன சார் கோர்ஸ் அப்படின்னா நம்ம குரூப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர் பயோ கம்ப்யூட்டர், ஆர் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ தியரி அப்படின்னா பிரிக்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இங்கே ஸ்கூலில் என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சரில் பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கோர்ஸ் அப்படிங்கிறதுல இங்கே என்னென்ன எடுத்துட்டாங்க, தியரி, லேப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் என்னென்ன இருக்கும், வந்து தியரி இருக்கும் அண்ட் ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதான் இங்கே தமிழ் ரெப்ரசன்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரிலேஷ்னல் டேட்டா மாடல். அதை பற்றி நம்ம இப்போ எக்ஸ்ப்ளனேஷனாக பார்ப்போம். த ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மாடல் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொப்போஸ்டு. இது யார் ஃபர்ஸ்ட்டு இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொப்போஸ்டு பை இஎஃப் கோட் இன் 1970. இஎஃப் கோட் 1970 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. Nowadays it is the most widespread. இது பார்த்திங்கன்னா நowadaysல ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது டேட்டா மாடல், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா மாடல். அண்ட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் அரவுண்ட் த வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? அந்த ஃபஸ்ட்டு 1.5 2 பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா டெவலப்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஃப் கோட் 1970 நவடேஸில் வைட் ஸ்ப்ரெட் டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா, பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த ரிலேஷன்ஷிப்போடைய டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆஃப் டேட்டா ரிலேஷன் மாடல், டேபிள்ஸ், ரிலேஷன்ஸ் and all the informations related a particular type is stored in the row of that table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி டேட்டாலாம் ஸ்டோர் ஆச்சுன்னா இது பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்டோர் ஆகுது நம்மளுக்கு இந்த ரோ ஃபார்ம். அண்ட் தென் tables are also known as relations in relational model. A relational key, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா a relation key is an attribute which uniquely identifies a particular tuple. Attributes which uniquely identifies a particular tuple அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக ஒரு வேல்யூ மட்டும் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கும் இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த ரிலேஷன் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அதாங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் டேக் 2 டேபிள் ஃபார் ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஏஜ் ஒரு டேபிள், சப்ஜெக்ட் ஐடி, நேம், டீச்சர் இது ஒரு டேபிள். ஸோ இங்கே காமன் ஆஃப் ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி, சப்ஜெக்ட் ஐடி, அதை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்னா தனியாக செப்பரேட்டாக வச்சு நம்ம பார்க்க முடியும். கொடுத்துருக்காங்களா? இது இந்த 2 டேபிள்லேருந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் எடுத்து அகைன் ஒரு நியூ டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நியூ டேபிள்லேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மாடல். இந்த நெட்வொர்க் மாடல் அப்படின்னா என்ன, இந்த நெட்வொர்க் மாடலில் நெட்வொர்க் டேட்டா மாடலில் எப்படி டேட்டா பாஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இஸ் அ நெட்வொர்க் டேட்டாபேஸ். ஸோ நெட்வொர்க் டேட்டாபேஸ்னாவே என்ன நெட்டில் போய் டேட்டா ஸ்டோர் ஆகுமா. மாடல் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் ஹைராரிக்கல் டேட்டா மாடல். என்னுடைய ஹைராரிக்கல் டேட்டா மாடல் எப்படி ப்ராசஸ் ஆகும். The difference between hierarchical and network data model is ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைராரிக்கல் அண்ட் நெட்வொர்க் டேட்டா மாடல் ஒரு 2 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அது பாயிண்ட் பை பாயிண்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. பட் யூ ஹாவ் டு ரைட் இன் த டேபிள் ஃபார்மேட் எழுதணும். ஸோ the first point in hierarchical model a child record has only one parent node அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைரார்க்கிக்கல் ரெக்கார்டில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா a child
ஒரு ரெக்கார்ட் ஆஸ் ஒன்லி ஒன். இப்போ ஒரு சைல்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன பேரண்ட்னோட என்ன இருக்கும், ஒன்லி ஒன் இருக்கும். அதுதான் என்னுடைய ஹைராரிக்கல் மாடலுடைய ப்ராசஸ். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நெட்வொர்க் மாடல் அப்படியே அடுத்த பாக்ஸில் எழுதணும். ஹைராரிக்கல் நெட்வொர்க் பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்குள்ளே எழுதுற மாதிரி. இன் எ நெட்வொர்க் மாடல் எ சைல்டு மே ஹாவ் மெனி பேரண்ட். நெட்வொர்க் மாடலில் இந்த சைல்டு அப்படிங்கிறது இருக்கும். பட் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெனி பேரண்ட் நோடு அவைலபிலிட்டியாக இருக்கும். அண்டு இட் ரெப்ரசன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க, இட் ரெப்ரசன்ட் த டேட்டா இன் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இது எப்படி பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ப்ராசஸில் இருக்கும். திஸ் மாடல் இஸ் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர் டு ஆக்சஸ் தட் டேட்டா. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்டராக இருக்கும், எஸ் ஈஸியராக ப்ராசஸாக இருக்கும். அண்ட் தென் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபாஸ்டஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். ஸ்கூல் அப்படிங்கிறது நம்மளோட டயக்ராம் ப்ராசஸ் மெயின் பேரண்ட் நோடாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூலில் சைல்டாக என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம், ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே யாருக்கெல்லாம் இங்கே லிங்க் இருக்கும், ஸ்டூடெண்ட் லைப்ரரிக்கிலேருந்து புக் எடுப்பாங்க, ஆஃபீஸ் ஃபீஸ் ரிலேட்டட் ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஸ்டாஃப் ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் சாங்கிறது தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் மாடலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம். நான் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ரெப்ரசன்ட் த பேரண்ட் நோட். லைப்ரரி, ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப் ரூம் இஸ் சைல்டு டு ஸ்கூல் பேரண்ட் நோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் இஸ் a child to library, office and staff room one to many relationship. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 3 டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 3 என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹைராரிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல். நான் டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்கன்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், இஆர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக ஒரு 3 மார்க் கொஷின் எப்படி கேட்கலான்னா எக்ஸ்பிளைன் டீடைல் இஆர் மாடல் அல்லது லென்த் ஆஃப் ப்ராசஸ் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம், சரிங்களா. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன் திஸ் database model relationship are created by dividing the object into entity and its characteristics into attribute. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இது எல்லாமே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பிரிப்பாங்க. அண்ட் டிவைடிங் ப்ராசஸ் நடக்கும் இதில் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலில். இட் வாஸ் டெவலப்டு பை செயின் 1976. This model is useful in developing a conceptual. இது எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் இன் டெவலப்பிங் கான்செப்சுவல் டிசைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்ஃபுல் இன் டெவலப்பிங் எ கான்செப்சுவல் டிசைனிங் ஃபார் டேட்டாபேஸ். என்னுடைய டேட்டாபேஸ் ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெவலப் பண்ணி. இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள், ஈஸி டு டிசைன், லாஜிக்கல் வியூ ஆஃப் டேட்டா. The developer can easily understand. Even though இதில் பார்த்தீங்கன்னா the developer can easily understand the system by looking அப்படின்னு சொல்கிறாங்க. Can easily understand the system by looking at ER model constructed. ஒன்று ER model create பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னா ப்ராசஸ் நடக்கும், ப்ராசஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Rectangle represents the entities. Example doctor and patient. Ellipse represent the attributes. Example DID, DName, PID, PName, attribute. அங்கே diagrammatical representation இருக்குது, அங்கே பார்ப்போம். Attribute describes the characteristics and each entity become a major part of the data stored in the database. And then
இந்த ellipse attribute rectangle இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. entities and diamond represent the relationship in ER diagrams. Represent the relationship in ER diagram. Here example, doctor diagnostics the patient. Doctor diagnostics the patient. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது இந்த டாக்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ப்ராசஸ் அண்டு பேஷண்ட். இப்போ டாக்டருக்கு ஐடி இருக்கும், டாக்டர் நேம் இருக்கும், பேஷண்ட் ஐடி இருக்கும், பேஷண்ட் நேம் இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணலாம், நம்மளோட டேட்டா பேஸை நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் டேட்டா மாடல், ஆப்ஜெக்ட் டேட்டா மாடல். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா மாடல் என்ன ப்ராசஸ் பண்ணோம், ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா மாடல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா மாடல் ஸ்டோர்ஸ் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு டேட்டா மாடல்லையும் என்னுடைய டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்டோர்ஸ் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் எப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட். attributes and methods, classes and ingredients. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டோர் ஆகும்னா attributes and methods, classes and ingredients அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்டோர்ஸ் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட், attributes and methods, classes and ingredients. This model handles more complex application. Such as geographic information system, GSE வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கேட்கலாம். GIS அப்படின்னா geographic information system. Scientific experiment and engineering, designing and manufacturing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. scientific experiment, engineering, designing and manufacturing. It is used in file management system. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It is used in file management system. ஸோ நம்மளுடைய ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் டேட்டாவில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இட் ரெப்ரசன்ட் ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட், ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர். இது எப்படி இந்த ஆப்ஜெக்ட் மாடல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட், ஆட்ரிபியூட், பிஹேவியர்ஸ் இதை யூஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய டேட்டாவை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். இட் ப்ரொவைட்ஸ் எ கிளியர் மாடுலர் ஸ்ட்ரக்சர். ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். டேஷ் டேட்டா மாடல் ப்ரொவைட் எ கிளியர் டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மாடலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ வந்து ஆப்ஜெக்ட் மாடல் என்ன பண்ணோம், ப்ரொவைட்ஸ் கிளியர் மாடுலர் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் ஈஸி டு என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் அண்ட் மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் கோடு. ஈவன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்ஜெக்ட் மாடல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட்டாக ஒன்றாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் கோடு. ஈஸியஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ண முடியும்னா என்னால் மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஷேப், கேட் ஏரியா, கேட் 3 மீட்டர், சர்க்கிள் ரேடியஸ், ரெக்டாங்கிள் லென்த், பிரெத்து, ட்ரையாங்கிள், பேஸ் ஹைட்டு. ஸோ இது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா an example of object model is shape, rectangle. என்னுடைய ப்ராசஸ் சொல்கிறாங்க. shape, circle, rectangle, triangle. all objects this model என்னோட மாடல் எல்லா ஆப்ஜெக்ட்டும் எனக்கு என்ன இருக்குன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. circle has the attribute of radius. rectangle has the attributes length and breadth. rectangle என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a length and breadth.
triangle has the attributes base and height. The object circle, rectangle and triangle inherit from the object shape. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இது வரலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். நம்மளுடைய டேட்டா மாடல்னால் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு டாபிக். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடலில் டோட்டலி 5 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடலை ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ணுறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைரார்கிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் மாடல், நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நவ் த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர். ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் ஆல்சோ 3 மார்க் கொஷின்னு உங்களுக்கு ஒரு கொஷினாக இருக்குது, புக் பேக்கோட ஒரு கொஷினாகவும் இருக்குது. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்ஸ். டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்ஸ் புக் பேக்கில் 3 மார்க்கில் 5th ஒன் ஆர் 6th ஒன் கொஷின்னா இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்னால் என்ன சார்? யூசர்னால் யாரை சொல்லுவோம்? இந்த டிபிஎம்எஸ் டேட்டாபேஸை யூஸ் பண்ணுறவங்கள நம்ம யூசர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டிபிஎம்எஸ்ஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் who are the members are used அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ இந்த டிபிஎம்எஸ்ஸை யூஸ் பண்ணவங்க யார் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். 1 வந்து பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், application programmers or software developer. Second one. Third one end user. Fourth one database designers. So total பார்த்தீங்க அப்படின்னா 4 members are used in DBMS users: database administrator, application programmers or software developers, end user, database designers. இவங்க தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் டிபிஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டிபிஏ 1 who manage the complete database and management system. DBA takes care of the security of DBMS. இந்த டிபிஎம்எஸ்க்கு யார் செக்யூரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபிஏ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அந்த டேட்டாபேஸ்க்கு எல்லாமே செக்யூரிட்டிலாம் ப்ரொவைட் பண்ண முடியும். And managing the license key, managing the user accounts and access etc. இந்த database administrator தான் என்ன பண்ண முடியும்னா those other peoples are இந்த license process எல்லாமே கொடுக்குறது நம்மளுடைய இந்த DBA database administrator உடைய ஒரு ஒர்க்கு. Now அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்டில் application programmers or software developers. நம்மளுடைய செகண்ட் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. This user group is involved in developing and designing the parts of DBMS. இதில் யார் இன்வால்வ் ஆகிறாங்க, யார் என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா involved in developing, designing the parts of DBMS. Involved in developing and designing the parts of DBMS. என்னோட DBMS ப்ராசஸ் எனக்கு எங்கே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா end user all modern applications web or mobile store user data. Applications are programmed in such a way that they collect user data, and the data on DBMS system running on their server.
எண்ட் யூசர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டா அப்ளிகேஷன் எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கோம். அதை ஒன் ஆஃப் த யூசர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கக்கூடியது. நாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் தான் எண்ட் யூசர். எண்ட் யூசர் ஆர் த ஒன் ஹூ ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவ். அவங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணுவாங்க, ரிட்ரைவ், அப்டேட், டெலிட் டேட்டா. ஸோ இதுதான் எண்ட் யூசருடைய ஒர்க்கு. என்னென்ன ஒர்க்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுவாங்க, ரிட்ரைவ் பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க, டெலிட் டேட்டா. ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸ் டிசைனர்ஸ். ஸோ இந்த டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் ப்ராசஸில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ரெஸ்பான்சிபிள் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டாபேஸ் டிசைனர்ஸில் ரெஸ்பான்சிபிள் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டாபேஸ் டிசைனர் தான் எல்லாமே ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஐடென்டிஃபையிங் த டேட்டா to be stored in the database, for choosing appropriate structure to represent and store the data. ஸோ இது ஊரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிபிஎம்எஸ் யூசர்ஸ் அப்படிங்கிற டாபிக், டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் 4 members: டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், application programmers or software developers, end user, database designers அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதுவரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் ஆர்டிவிஎம்எஸ் அப்படிங்கிறத நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரலும் இந்த கிளாஸில் இருக்கட்டும். தேங்க்யூ.